Hi friends, welcome back to my channel, your bestie. இன்னைக்கு வீடியோல முட்டைக்கோஸ் வச்சு ஒரு டேஸ்டியான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான பொரியல். முட்டை பொரியல் மாதிரியே ரொம்ப டேஸ்டா இருக்கும். சில்ட்ரன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்துடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 முட்டையை உடைச்சி அந்த பொரியலில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை நல்லா வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான், முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை பொரியல் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைக்கோஸ் முட்டை பொரியலான்னு டவுட் வர அளவுக்கு இந்த பொரியலோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.